அதிமுகவிலே இணையும் முக்கிய தலைவர்கள் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஒரு அதிரடியான தகவலை சொல்லியிருக்கு. இப்ப அதுதான் அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு மாபெரும் உலக அளவிலே 7ஆம் இடமும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அடிப்படையிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றது அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிரடியான அறிவிப்பை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம். அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள், பிரித்து விடப்பட்டவர்கள் அனைவருமே அதிமுக இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படுது. அதாவது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் கண்டிப்பாக அதிமுக இணைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார். மன்னிப்பு கேட்டால் மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து தலைமையிடம் பேசுவோம் என எக்ஸ் அமைச்சர் OS மணியன் அவர்கள் பேசியது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சசிகலா, டிடி தினகரன், OPS, செங்கோட்டையன் ஆகியோர் துரோகிகள் என எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசி வர்றாங்க. இந்த நிலையில் OS மணியன் இந்த கருத்து தனிப்பட்ட கருத்தால் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கும் எண்ணத்திற்கு நிர்வாகிகள் வந்துவிட்டனர் என பலருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் OS மணியனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியாகணும். அதிமுகவிலிருந்து பிரித்து விடப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டால் தலைமையிடம் பேசுவோம், அதை தலைமைதான் முடிவெடுக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இருக்கிறார். OPS ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், அதே போல சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்குமே கதவுகள் என்பது சாத்தப்பட்டிருக்கிறது. இனிமேல் திறப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு வேணுமால் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதுவுமே அதிமுக தோல்வியை தழுவினால் மட்டும்தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அடுத்த அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள், அதாவது OPS, சசிகலா இவர்களை நம்பி பிரிந்து போன நபர்கள் இருக்காங்க. வைத்திலிங்கம், புகழேந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் கண்டிப்பாக தலைமையிடம் பேசுவோம், தலைமை அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டால் அவர்கள் அதிமுகவை இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலை தான் OS மணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதன் அடியில் தான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அரசியல் வட்டாரத்திலே அது வேறு ஒரு மாதிரி திரித்து கூறப்பட்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக OS மணியன் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்து விட்டார். அதிலிருந்து பிரிந்து போனவர்களை அவர் ஒன்றிணைக்க ஆசைப்படுகிறார். செங்கோட்டையன் அணியிலே இணைந்து விட்டார். சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என ஏகப்பட்ட வதந்திகள் என்பது நாளுக்கு நாள் பரவிக்கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பற்றி ஒரு சின்ன விஷயம் வெளிவந்தாலும் அதை ஊதி பெரிதாக்குவர்கள் நிறைய பேர். திமுகவிலே மிகப்பெரிய பூகம்பம் வெடித்தாலும் கூட அது வெளியிலே சின்ன விஷயமாக மாற்றித்தான் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதுல இந்த கருத்தும் கிடையாது. உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இது அனைத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.